டர்போ டூலோட ஸ்கீமாட்டிக் டயக்ராம் டூலு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். turbotool.in வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு டூலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். இதில் உங்களுடைய யூசர் நேமை கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கோங்க, ரொம்ப வீக்கான பாஸ்வேர்டாக கொடுக்காதீங்க, அக்செப்ட் பண்ணாது. ஸோ கெட் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துறேன். இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு போகும். இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்துருச்சா? 873116 873116. ஓகே, ரெஜிஸ்டர் ஆன பின்ன இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். ஓகே, லாகின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவேட் ஆகலை. ஜஸ்ட்டு நான் ஒரு நாளைக்கு வந்து டெமோ மட்டும் தான் ஆக்டிவேஷன் பண்ணுறேன். நீங்கள் எங்களோட ரீசெலரை காண்டாக்ட் பண்ணி கோடு வாங்கியிருப்பீங்க. வாங்கினீங்கன்னா அவங்க கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அப்புறம் ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிவிட்டு அகைன் லாகின் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்கிமேட்டிக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கோடுங்கிற இடம் தான் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்கு சம்மந்தமாக இருக்கும். எல்லாம் டோன்ஸு, கேம் கன்சோல்ஸு, லேப்டாப், மேக்புக் ஃபோன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபோன்ஸோட ஒரு ப்ரீவியூ பார்த்துருவோம். இதில் எல்லா லீடிங் பிராண்டோட ஃபிட் மேப்பு, லேஅவுட்டு, ஸ்கிமேட்டிக் டயக்ராமு, மல்டி லேயர், அதாவது மல்டி லேயர் இப்போ காமனாக யூஸ் பண்ணல சில டயக்ராம்ஸில் இல்லாமல் இருக்கும், ஆனால் நம்ம டர்போவில் இருக்குது. இப்போ ஐஃபோனில் 17 சீரிஸ் வரைக்கும், அதாவது 5S சீரிஸ் வரைக்கும் எல்லாமே நமக்கு அப்டேட், லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே அப்டேட்டில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரெட்மி எடுத்துட்டிங்கன்னா ஒரு நோட் சீரிஸ் பாருங்கள், 15 சீரிஸ் வரைக்கும் அப்டேட்டடாக இருக்குது. 15 ப்ரோ ப்ளஸ் வரைக்கும் அப்டேட்டடாக இருக்குது. சாம்சங்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ஃப்ளிப்பு, நோட் சீரிஸு, எஸ் சீரிஸ்லாம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்த S25 அல்ட்ரா வரைக்கும் இருக்குது. ரைட், இதில் ஹார்ட்வேர் சொல்யூஷனுங்கிறது அப்டேட், அது வந்து அப்டேட் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் நம்ம டர்போ டூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப ஹார்ட்வேர் சொல்யூஷனு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன், ஆல்ரெடி மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபீக்கில் இருக்க டெக்னீஷியன், அவங்க ஹார்ட்வேர் சொல்யூஷனை மட்டும் வச்சு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பார்ட், ஒரு டயக்ராமில் அது ஒரு பார்ட். ஒரு பிகினராக இருக்கவங்க, ஒரு பேசிக் லெவலில் இருக்கவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுக்கு அது தேவையானு கேட்டால் இல்லை, பட் ஒரு டயக்ராம்னு வரையில் அதுவும் ஒரு பார்ட்டானதுனால சரி அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி அதுக்கான ப்ராசஸும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரண்டில் டர்போ டூலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, சரி நம்ம ஒரு பணம் செலவு பண்ணி ஒரு டயக்ராம் டூல் வாங்குகிறோம், அதில் என்னென்ன இருக்குது, அது எப்படி நமக்கு யூஸு, வாங்கினா நம்மளுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா இல்லையா அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் நம்மள்ட்ட இருக்கும். ஸோ அப்போ டர்போ டூலில் என்ன இருக்குங்கிறது, இப்போ நான் ஒரு டெக்னீஷியனாக இந்த டர்போ டூலை பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் போதும். ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு ஹார்ட்வேர் சொல்யூஷன் தேவை, அதுவும் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர் சொல்யூஷன் தேவை. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது நம்ம ஃபியூச்சரில் டே பை டே நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். ரைட், இப்போ ரெட்மி நோட் சீரிஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பாருங்கள், நோட் 15 ப்ரோ ப்ளஸ், இதில் ஓகே மல்டி லேயர் இருக்குது. சரியா, இந்த மல்டி லேயருங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மொபைல் சீரிஸ் உள்ளவங்களுக்கு கட்டாயம் தெரியும். சரியா, இதோட நேமு, அதோட டயோடு வேல்யூ, இது எல்லாமே நமக்கு கிடச்சிரும். அடுத்தது மல்டி லேயருங்கிறது நான் இதுக்கு முன்னாடிக்கே ஸ்க்ரீனில் ஷோ பண்ண மாதிரி மல்டி லேயர். அடுத்தது ஸ்கிமேட்டிக் லேஅவுட், இதுவே ஒரு டெக்னீஷியனுக்கு போதுமானது தான். உதாரணத்துக்கு ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த ரெஜிஸ்டர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரைட், இப்போ
இந்த ரெஜிஸ்டரோட அளவு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சில டயக்ராம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ரெஜிஸ்டரோட அளவு போய் லேஅவுட்டில் என்ன நேம்னு பார்க்கணும், அதை காப்பி பண்ணி ஸ்கிமேட்டிக்கில் போய் பேஸ்ட் பண்ணணும். அப்படி பேஸ்ட் பண்ணப்போ தான் அந்த ரெஜிஸ்டரோட யூனிட்டு எத்தனை ஓம்ஸுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் டர்போ டூலில் இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதை ஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு உதாரணத்துக்கு இந்த ரெஜிஸ்டரோட அளவு தெரியணும் அப்படின்னா நம்ம அதை டயக்ராம் யூஸ் பண்ணோம்னா லேஅவுட்டு போவோம். லேஅவுட்டில் அந்த ரெஜிஸ்டரோட ஃபிசிக்கல் நேமை பார்ப்போம், அதை காப்பி பண்ணி டயக்ராமில் போய் போடுவோம், போட்டு அதை சர்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதோட யூனிட் எத்தனை ஓம்ஸு, கிலோ ஓம்ஸா, மெகா ஓம்ஸா அப்படிங்கிறது நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். பட் டர்போ டூலில் இந்த ஸ்ப்ளிட் வியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நமக்கு இதில் என்ன தேவை அப்படின்னு கேட்கும். நம்ம என்ன ஸ்கிமேட்டிக் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த காம்பனண்டோட அளவு யூனிட் அது எல்லாமே ஸ்கிமேட்டிக்கில் தான் வரும். ஜஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு என்ன ஆச்சு, டபிள்யூ வந்துருச்சு. சரியா? இப்போ ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இது 0 ஓம்ஸ். ரைட்? இப்போ இந்த இடத்துல ஒரு கப்பாசிட்டர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. கட்டாயம் அப்போ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். 1.0 மைக்ரோ ஃபேரட். ரைட்? இப்போ இந்த காயிலும் மிஸ் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், 1 மைக்ரோ ஹென்ரி. இந்த மாதிரி 2L வியூ, அதாவது ஒரு சைடு ஃபிட்னப்பும் இன்னொரு சைடு நமக்கு ஸ்கிமேட்டிக்கும் ரெண்டும் ஓப்பன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிஸ்பிளே கனெக்டர் இருக்குது. சரியா? இதோட அளவு ஆல்ரெடி நமக்கு வந்து இதோட ஜிஆர் வேல்யூ, இதோட பேர், இதோட பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு இதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேயாவது இந்த கம்யூனிகேஷன் எங்கே வரைக்கும் போகுங்கிறதையும் சைடு பை சைடு ஃபாலோ பண்ணிக்க முடியும். இதை தாண்டி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஹார்ட்வேர் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதுவே போதும் தான், ஒரு டெக்னீஷியனுக்கு இது போதும். பட் இனி நாளாக நம்ம அதெல்லாம் நம்ம அப்டேட்டில் கொண்டு வருவோம். அப்போ ஒரு ஃபோனும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா கனெக்டரோட டையோடு வேல்யூ இதுலேயே மென்ஷன் ஆகிருக்கு, பேர் இதுலேயே மென்ஷன் ஆகிருக்கு, அதோட மல்டிலேயர் இருக்குது, ஃபிட் மேப் இருக்குது, அந்த கம்யூனிகேஷன் எங்கே போகிறங்கிறது இதை வச்சே ஃபாலோ பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஓப்பன் பண்ணி அந்த பொருளோட யூனிட்டு, அந்த கம்யூனிகேஷன் எங்கெங்கெல்லாம் போகுது, என்ன பேர், எந்த ஐசிக்கு போகுது, அந்த ஐசியோட மற்ற ஒர்க்கு என்னங்கிறத இது ரெண்டை வச்சே நம்மளால் வியூ பண்ணி ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இது ஓகே. இப்போ நமக்கு டர்போ டூலில் ஒரு மொபைல், ஒரு மாடலில் ஒரு பிராண்டு அது வியூ பண்ணோம்னா ஃபிட் மேப், ஸ்கிமேட்டிக், மல்டிலேயர், லேஅவுட் இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. இந்த மாதிரி தான் எல்லா ஃபோனுக்கும் இருக்கும். எனக்கு இதுவே போதும் சார், நான் ஜஸ்ட்டு இதை வச்சு என்னால் மொபைல் சர்வீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் சொல்யூஷன் பரவாயில்ல, அது ஃபியூச்சரில் வரட்டும், வந்த பின்னே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த இருக்க ஃபீச்சர் சிஸ்டம் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியுறவங்க எங்கள் ரீசெல்லரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் எங்களோட டயக்ராம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கரண்ட்டு பிப்ரவரி மாதம் இப்போ உள்ள ரேட்டு வந்து 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுடைய ரேட்டு இருக்குது. ஃபியூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப் டவுன். நான் இன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்குள்ள ரேட்டை சொல்கிறேன். சரியா? இப்போ 1 இயர் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு டைம் வாங்கினீங்க அப்படின்னா 1 இயர் இந்த ரேட்டுக்கு வந்து மற்ற டயக்ராம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. நம்ம இது இந்தியாவில், அது தமிழ்நாட்டில் டெவலப் பண்ண டயக்ராம் ஒரு பெஸ்ட் ப்ரைஸே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. தேவைப்படுறவங்க நம்மளுடைய ரீசெல்லர் டர்போ.in போனீங்கன்னா வேர்ல்டு வைட் ரீசெல்லர் இருப்பாங்க, இந்தியாவோட ரீசெல்லர் இருப்பாங்க, ஸ்ரீலங்கா மற்ற அதர் கண்ட்ரியில் உள்ள ரீசெல்லர் இருப்பாங்க. நீங்கள் இப்போ இந்தியாவில் உள்ள ரீசெல்லர், தமிழ்நாட்டு ரீசெல்லர் இருப்பாங்க, அவங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏரியாவில் அந்த நாட்டில் எந்த ரீசெல்லர் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.